வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் பிளாக் நர்சரி. இன்னைக்கு நம்ம பார்க்க போற பிளான்ஸ் வந்து ஆப்பிள் பிளான்ட் தாங்க. என்னடா ரிப்பீட்டடா ஆப்பிள் வீடியோவே வந்துட்டு இருக்குன்னு நினைக்க வேண்டாம். ஸோ இன்னைக்கு வந்து ரூட் ஸ்டாக்குக்கும் சீட்லிங் வித் கிராஃப்டிங் பிளான்ட்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு பார்க்க போறோம். ஏன்னா உங்களுக்கே தெரியும் ரூட் ஸ்டாக் வந்து ரொம்ப காஸ்ட்லியஸ். ஸோ அது எதனால அந்த காஸ்ட்லியா இருக்குன்னு நம்ம பார்க்க போறோம். ஏன்னா நீங்க இப்போ ஆஸ் யூஷுவல் நீங்க பார்க்கும்போது சீட்லிங் வித் கிராஃப்டட் பிளான்ட்டுக்கும் ரூட் ஸ்டாக்குக்கும் ப்ரைஸ் வந்து டபுள் ப்ரைஸ் இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு சீட்லிங் வித் கிராஃப்டட் பிளான்ட் உங்களுக்கு ஒரு நியர்லி 150 to 200 ருபீஸ் இருக்குன்னா ரூட் ஸ்டாக் வந்து உங்களுக்கு 480லேருந்து 1200 வரைக்குமே இருக்கு. அதாவது வெரைட்டிஸை பேஸ் பண்ணி தான் ப்ரைஸஸ். ஸோ அதனால எதனால அந்த காஸ்ட் போகுதுன்னு நம்ம பார்க்கலாம். இந்த ரூட் ஸ்டாக் ப்ரிப்பரேஷன் மெத்தட் எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு காமிக்க போறேன். நார்மலா பாத்தீங்கன்னா ரூட் ஸ்டாக் வந்து ஒரு குளோனிங் மெத்தட்ல நம்மளுக்கு என்ன வெரைட்டிஸ் வேணுமோ, அதாவது காமனா வந்து எல்லாரும் எம் சீரியஸ் யூஸ் பண்ணுவாங்க. எம் சீரியஸ்ங்கிறது M9, M72, M111 இந்த மாதிரி எம் சீரியஸ் வந்து ரூட் ஸ்டாக்கா யூஸ் பண்ணுவாங்க, ரூட்டா யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதை வந்து நம்ம குளோனிங் மெத்தட்ல ஒரு பெட் மாதிரி ரைஸ் பண்ணிட்டு அதுல பாத்தீங்கன்னா ஒரு 3 ஃபீட்டுக்கு ஒன் அந்த நம்ம நார்மலா அந்த கரும்பு வந்து பிளான்டேஷன் பண்ணுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி அந்த ஸ்டெம்சஸ் மட்டும் ஊனி விட்டுருவோம். அது வந்து பாத்தீங்கன்னா துளிர் விட்டு அது பிரான்ச்சஸா அப்படியே டெவலப் ஆகிட்டு மேல ரைஸ் ஆகும். ஒரு 3 ஃபீட் 4 ஃபீட் வர்ற வரைக்கும் அதை நம்ம அப்படியே பெட்லயே விட்டுருவோம். ஒரு 3 ஃபீட் 4 ஃபீட் வந்ததுக்கு அப்புறமா நம்ம அதை பெண்ட் பண்ணிட்டு ஒரு சின்ன ஒரு ஸ்டிக் யூஸ்னால வந்து ஹூக் மாதிரி இருக்க அதை எடுத்து அதோட யூஸ் பண்ணிட்டு நம்ம அதை பெண்ட் பண்ணி அந்த பெட்டோட மாதிரி ஒட்டின மாதிரி வச்சு லாக் பண்ணிடுவோம். ஸோ நான் அதை எப்படி லாக் பண்றதுன்னு காமிக்கிறேன் பாருங்க. ஒரு சின்ன ஒரு ஹூக், அதாவது ஒரு ஸ்டிக்ல தான் யூஸ் பண்ணிருப்போம், எந்த மெட்டீரியல்ஸையும் யூஸ் பண்ண மாட்டோம். அதனால இன்ஃபெக்ஷன் ஆகும்னு சொல்லிட்டு நம்ம பாத்தீங்கன்னா நார்மலா ஒரு ஸ்டிக் மூலியமா தான் யூஸ் பண்ணிருப்போம். பாருங்க இந்த ஸ்டிக் காமிக்கிற பாருங்க, இந்த ஹூக் மாதிரி வச்சு அதை பேலன்ஸ் பண்ணி, ஏன்னா அது மேல வந்து எம்பி வராது. ஸோ அது பெட்டோட ஒட்டின மாதிரியே இருக்கும். இந்த இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2-3 இன்ச்சஸ்க்கு உள்ளேயே பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பிரான்ச்சும் டெவலப் ஆகும். இந்த டெவலப் ஆனதுக்கு அப்புறமா இந்த ஸ்டிக்கு தெரியுது பாத்தீங்க இல்லைங்களா, அந்த ஸ்டிக்கு வந்து தெரியாத மாதிரி வந்து சாயில் போட்டு இன்னும் கவர் பண்ணிடணும். சாயில் நியர்பை இருக்கிற சாயில் எடுத்துட்டு அதை மேல லாக் பண்ணிடுவோம். லாக் பண்ணி ஒட்டி பாத்தீங்கன்னா பிரான்ச்சஸ் மட்டும் மேல ஒரே இடத்துல டெவலப் ஆயிருக்கும். அன்வான்ட் பிரான்ச்சஸ் எல்லாத்துக்கும் ஒரு 3 ஃபீட்டை கிளியர் பண்ணிட்டு ஃபுல்லாவே டெவலப் ஆன பிரான்ச்சஸ் மட்டும் விட்டுருவோம். ஒரு 4 ஃபீட் பக்கமா நல்லா வளர விட்டுருவோம். அந்த ஸ்டெம் சைஸ் நல்லா வர்ற வரைக்கும் வளர விட்டுருவோம். இந்த வளரும் போது பாத்தீங்கன்னா ஃபுல்லா எல்லா ஒவ்வொரு ஸ்டிக்லயும் பாத்தீங்கன்னா பக்கத்துலயே ஒரு 10 பிரான்ச்சஸ் டெவலப் ஆகும். ஸோ அதை என்ன பண்ணுவோம்னா ஃபுல்லா ரூட் டெவலப் ஆக ஆரம்பிச்சிடும். ரூட் டெவலப் ஆன உடனே அக்டோபர் டு டிசம்பர்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம அதை எடுக்க ஆரம்பிச்சிருவோம். ஃபுல்லா டெவலப் ஆனது. இதுக்கு பாத்தீங்கன்னா இது எவ்வளவு டைம் எடுத்துக்குதுன்னா நியர்லி நம்ம ஒரு குளோனிங்ல ஸ்டார்ட் பண்றதுல இருந்து பாத்தீங்கன்னா ஒரு 2.5 இயர்ஸ் இதுக்கே டைம் எடுத்துக்குதுங்க. இப்ப நான் முன்னாடி சொன்ன மாதிரி சீட்லிங்க்கு இதுக்கு என்ன வித்தியாசம்னு பாத்தீங்கன்னா அது வந்து ஒரு 1 இயர் பிளான்டிங். இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்த கிராஃப்டிங் பண்ணி வெளியே வரும்போது பாத்தீங்கன்னா 2.5 to 3 இயர்ஸ் டைம் எடுத்துக்குது. ஸோ அதனாலதான் மச் காஸ்ட்லியர் தென் சீட்லிங் வித் கிராஃப்டட் பிளான்டிங். ஸோ அதனாலதான் இது வந்து ப்ரைஸும் கூடவே ஹையா இருக்கு. ஸோ நான் இந்த இப்போ டெவலப் ஆன ஒரு பிளாக் உங்களுக்கு காமிக்கிற பாருங்க ரூட் ஸ்டாக்கு. இது வந்து பெட் எப்படி ரைஸ் பண்ணியிருக்கோம், அதுல எப்படி இந்த ஓட்டின மாதிரி வச்சு இந்த ஹூக் வச்சு எவ்வளவு ஹெல்ப், இந்த ஹெல்ப்னால எப்படி க்ரோ பண்றதுன்னு உங்களுக்கு காமிச்சிருக்கேன். இப்போ ஒரு டெவலப் ஆன பிளாக்கை காமிக்கிற பாருங்க, வாங்க பார்க்கலாம். பாருங்க இது வந்து டெவலப் ஆன ரூட் ஸ்டாக் பிளாக். ஃபுல்லா டெவலப் ஆயிருக்கு. நியர்லி இது 4 ஃபீட்டுக்கு மேலவே இருக்கு. பாத்தீங்கன்னா அன்வான்ட் பிரான்ச்சஸ்லாம் கட் பண்ணியிருக்கும். எவ்வளவு நீட்டா டெவலப் பண்ணியிருப்போன்னு உங்களுக்கு பார்க்கச்சிலே தெரியும். பாருங்க இந்த மாதிரி ஒரே இடத்துல ஒரு 8 to 10 பிரான்ச்சஸ் டெவலப் ஆயிருக்கும். ஸோ நம்ம இதுல தான் வந்து கிராஃப்டிங் பண்ண போறோம். நம்மளுக்கு வேண்டிய இப்போ வந்து காலாவாகட்டும், ராயல் டெலிசியஸ் ஆகட்டும், நம்மளுக்கு என்ன வெரைட்டிஸ் வேணுமோ இந்த ரூட் ஸ்டாக்ல வந்து நம்ம கிராஃப்டிங் பண்ண போறோம். இதுல கிராஃப்டிங் பண்ணும்போது சடனா வித்தின் 1 இயர்ல ஈல்டு எங்களுக்கு கிடைக்க ஆரம்பிச்சிடும். நான் இந்த ஆல்ரெடி இதுல கிராஃப்டிங் பண்ணது காமிக்க போறேன் பாருங்க. இதுல பாருங்க நியர்லி ஒரு 15 பிரான்ச்சஸ்க்கு மேல இருக்கு. இந்த ஸ்னோ டயத்துல பாத்தீங்கன்னா இந்த அக்டோபர் டு டிசம்பர்ல இங்க டார்மென்சி டைம். ஸோ அப்போ வந்து இந்த பிளாக் வந்து ரிமூவ் பண்ணி கிராஃப்டிங் பண்ணுவோம். ஸோ கிராஃப்டிங் பண்ணதையும் உங்களுக்கு காமிக்கிருக்கேன் பாருங்க. இந்த பிளாக்ஸ் எல்லாம் பாருங்க. இதெல்லாம் இந்த ரூட் ஸ்டாக்ஸ் எல்லாம் மெயின்லி பாத்தீங்கன்னா அடவு நடைமுறைக்கு போறது ப்ரிஃபரபுளா இருக்கும். அதுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ரூட் ஸ்டாக் மட்டும்தான் யூஸ் பண்ணுவாங்க. ரூட் ஸ்டாக் யூஸ் பண்றது நல்ல ஈல்டு கிடைக்கும்.
சீட்லிங் பிளான்ட் ஒரு ஏன் சீட்லிங் பிளான்ட் போறலன்னா சீட்லிங் பிளான்ட் நியர்லி உங்களுக்கு 10 இயர்ஸ் பக்கமா டைம் எடுத்துக்கும். ஸோ அதனால தான் சீட்லிங் வித் கிராஃப்டிங் போறாங்க. சீட்லிங் வித் கிராஃப்டிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 இயர்ஸ்ல ஈல்டு கொடுக்க ஆரம்பிச்சிருது. 2.5 to 3 இயர்ஸ்ல வந்து ஈல்டு கொடுக்க ஸ்டார்ட் ஆயிருந்தனால ஈல்டு கொடுக்குது. ஸோ இருக்கணும் வந்து பார்த்தீங்கன்னா ரூட் ஸ்டாக்ல நல்லா உங்களுக்கு ஒரு ஃப்ரூட்டோட அந்த மெச்சூரிட்டி நல்லா இருக்கும். அதில் ஸ்டார்டிங் ஃபர்ஸ்ட் ஈல்டு சீட்லிங் வித் கிராஃப்டிங்ல வந்து அவ்வளோக்கு மெச்சூரிட்டி இருக்காது. போக போக அது மெச்சூரிட்டி நல்லா ரைஸ் ஆகும். பாருங்க இது ரூட் ஸ்டாக் பாருங்க. நான் இப்போ வந்து உங்களுக்கு ரூட் ஸ்டாக்ல டெவலப் பண்ணேன், கிராஃப்டிங் பண்ணி டெவலப் பண்ண ஒரு பிளாக் இப்போ காமிக்கிறேன். ஒரு சின்ன பிளாக் தான் அது காமிக்கிறேன். நான் லாஸ்ட் பிளாக் எல்லாமே சேல் ஆயிடுச்சு. இப்போ ஒரு சின்ன பிளாக் உங்களுக்கு இப்போ ரீசெண்டாக பண்ண ஒரு பிளாக் காமிக்கிறேன். பாருங்க இது வந்து கிராஃப்டிங் பண்ணது. பாருங்க கவர் கோட் நான் பிரிக்கல. ஸோ இன்னும் செட் ஆகல. இதுக்கப்புறம் பிரிச்சிருவோம். பாருங்க நல்லா டெவலப் ஆயிருக்கு. இது வித்தின் 6 to 1 இயர்க்குள்ள ஈல்டு கொடுத்துரும். ஸோ இந்த தகவல் உங்களுக்கு நல்லா பிடிச்சிருக்குன்னு நாம் நம்புறோம். ஸோ இது போன்ற மேலும் தகவலை தெரிந்து கொள்ள நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க மற்றும் பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.